நாங்கள் அதனால் வேலை இல்லாமல் இருக்கோம். எல்லா அதிகாரிகளையும் நாங்கள் பார்த்தோம். அரசாங்க அதிகாரிகள்லேருந்து கட்சி தலைவர்கள்லேருந்து எல்லாரையும் நாங்கள் வந்து எங்களுடைய பிரச்சனைகளை சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக எல்லாரையும் நாங்கள் அணுகிறோம். ஆனால் இன்னும் எங்களுக்கு கூட கஷ்டப்பட்டு நாங்கள் இன்ஜினியர் காலேஜ் படிக்க வச்சுருக்கேன். ஆனால் ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த மாதம் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு நான் கடன் வாங்கி கட்டியிருக்கேன். இன்ஜினியர் படிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும்? நான் தர்மபுரியில் பையன் படிக்கிறான். அதுக்கெல்லாம் எங்களுடைய வறுமையினால் நாங்கள் கடன் வாங்கி கட்டியிருக்கோம். இப்படியே இந்த நிலைமை நீடிச்சிட்டே இருந்துச்சுன்னா கோர்ட் வேறு தள்ளி போயிட்டே இருக்காங்க, வழக்கு ஒன்றும் இது பண்ணாமல். அதனால் நாங்கள் வந்து பெண்களாக சேர்ந்து நாங்கள் உண்ணாவிரதம் அமைதியான போராட்டத்தில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு முடிவு வரணும். இந்த முடிவு வருது வரை எங்களுக்கு கோர்ட்டில் சொன்னாங்க, உங்களுக்கு முதல் தடவை கோர்ட்டில் உத்தரவு வந்துச்சு, மாஞ்சர மக்களுக்கு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு 10,000 அவங்களுக்கு செலவுக்காக கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு தரவே இல்லை. எங்களுக்கு 10,000